இன்றைய நமது சிறப்பு வீடியோல திமுக பொற்கால ஆட்சியில மக்கள் எல்லாம் எப்படி சுபிக்ஷமா சந்தோஷமா இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் தேனாரும் பாலாரும் எப்படி ஓடுது, மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல எப்படி இருக்காங்க, அப்படி இதெல்லாம் நம்ம பேச போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஊருக்குள்ள இந்த திமுக காரணங்க பண்ணக்கூடிய அக்கிரமங்கள், அதோட சேர்த்து சட்டம் ஒழுங்கை கையில வச்சிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் தூங்கிட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்புறோம். அந்த அளவுக்கு அட்ராசிட்டி நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. அதாவது திமுக ஆட்சி அமைத்தவுடன் நாங்க பொற்கால ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சத்திய பிரமாணம் பண்ணி வந்த MK ஸ்டாலின் அவர், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிதான் கொடுத்துட்டு இருக்காரா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்புறோம். தினம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு ஊருக்குள்ள. இதுக்கு முன்னாடி ஆட்சியில எல்லாம் நடக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. அப்பயே நடந்துச்சு. அதோடைய ரேஷியோ என்ன அப்படின்றத பார்க்கணும். குறிப்பா ஒரு 3 முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதுல முதலாவது என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்க நேரடி கண்ட்ரோல்ல வச்சிட்டு இருக்க முதல்வர் அவர்கள் இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்ற கேள்வியோடய நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மக்கள் அதை தான் கேட்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, கிருஷ்ணகிரி பக்கத்துல திமுக நிர்வாகியோடைய மகன் காரை தள்ளி வைப்பான் அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு அரசு ஊழியரை கார் ஏத்தி அவங்க குடும்பத்தினர் முன்னாடியே கண் முன்னாடியே கொண்டிருக்காரு. இவர் பயங்கரமான போதையில இருந்ததாக சொல்லப்படுது. இது ரொம்ப ரொம்ப அக்கிரமம். ஏன்பா காரை கொஞ்சம் தள்ளி வை அப்படின்னு நம்ம வீட்லயே நம்ம ஏதாச்சும் நம்ம பைக்கோ காரோ நின்னுச்சுன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போய் சொல்லியிருக்காங்க. புருஷன், பொண்டாட்டி, குழந்தை, மாமனார், இவங்க 4 பேர் இருந்திருக்காங்க. அவங்க 4 பேர் மேலே வெறித்தனமா காரை கொண்டு வந்து மோதி இருக்காரு திமுக நிர்வாகியோடைய மகன். சோ அதனால அந்த ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா அந்த அப்பாவுக்கு பயங்கர காயப்பட்டிருக்காரு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சிகிச்சை பலன் இல்லாம இறந்துடுறாங்க. கூட இருந்த மருமகளுக்கும் சம கால்ல அடி, புள்ளைக்கும் அடி, அதோட பொண்ணுக்கும் குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா அடி அப்படிங்கிற மாதிரியான செய்தியானது வருது. சோ இதுல அந்த பாதிக்கப்பட்டவருடைய மகன் இருக்காரு இல்லையா, இறந்தவரோட மகன் செய்தி சேனலுக்கு ஆடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னா, எங்க அப்பா எங்க எல்லாரும் மேலயும் வண்டி ஏத்திட்டான், எங்க அப்பா என்னால தூக்க முடியல சார், இவ்வளவு அநியாயம் பண்றான், தள்ளி விடுடா கார அப்படின்னு சொன்னதுக்கு கார் ஏத்தியே கொன்னுட்டான். அந்த அளவுக்கு அதிகார போதை அப்படிங்கிறது உச்சத்துல ஏறி இருக்கு. நம்மள என்ன பண்ணிடுவாங்க, நம்ம ஆட்சி தானே நடக்குது, நம்மளுடைய முதல்வர் ஆட்சி தானே நடக்குது, ஈஸியா வெளியில வந்துடலாம் அப்படின்ற திமிர்ல தான் இவங்க நடந்துக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் கேள்வியா இருக்கு. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இந்த லட்சணத்துல நம்பர் 1 மாநிலமாக நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு CM ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஒரு உயிருக்குமே நீங்க தான் இங்க பொறுப்பு அப்படிங்கிறது நீங்க மறந்துறீங்களா? ஏன்னா ஷோ நடத்திலேயே நம்ம பிஸியா இருக்கோம் இல்லையா. அதனால சமீபத்துல கூட அவர் சொன்னாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, என் சாதனை எல்லாம் நானே மறக்கிற அளவுக்கு தான் சாதனை நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் சாதனையா, வேதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா, சமூக நீதிக்கு நாங்க தான் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கோம், நாங்க தான் அதுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவுக்கும் அதோட சேர்த்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த கேள்வியை எல்லாரும் வைக்கிறாங்க. சமூக நீதியை நாங்க தான் காக்குறோம்னு சொல்றீங்களே. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்க அப்படின்னா, ஒட்டன்சத்திரத்துல நடந்திருக்கு. அமைச்சர் சக்கரபாணி அவரோட தொகுதி தான் இது. இங்க கடந்த 30ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதி ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞரை ரொம்ப கொடூரமா, அது கேட்கவே நமக்கு அப்படியே உடம்பே பதறுது, அந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க ஒரு 4 பேர் சேர்ந்து. என்ன பண்ணிருக்காங்கன்னா, அது ஒரு குவாரி மாதிரியான ஏரியாவா இருக்கு. அதுல சின்ன பையன் தான், அந்த பையனோட உடம்புல ட்ரில்லிங் போட்டு அவனோட ஆண் உறுப்ப அறுத்தெறிஞ்சு அவன் உடம்புல எல்லாம் சைலன்சரால சூடு வச்சு ரத்த காயங்கள் அரையிறது அப்படின்னு சொல்லி கொடூரமா அந்த பையனை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. 4 பேர் இந்த சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதுல சரியான ஆக்ஷன் இதுவரைக்கும் எடுக்கப்படல. இதுக்கு பின்னாடி திமுகவின் கை இருக்கு, திமுக தான் இதை சைலன்ஸ் பண்ணுது, இந்த விவகாரத்தை எடுத்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதுக்கு முன் வரல அப்படின்னு அந்த பையனுடைய அக்கா ஒரு ஆடியோ பத்திரிகைக்கு கொடுத்திருக்காங்க. ஜனவரி 30ஆம் தேதி என் தம்பி 4 பேர் சேர்ந்து கொடூரமா நைட்டு கடத்திட்டு போய் கொலை பண்ணிருக்காங்கன்னா, இன்னும் யாரையும் சரியான குற்றவாளிகளை ஒப்படைக்கலன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் வச்சு முடிக்க இந்த கேஸ் முடிக்கலாம்னு சொல்லி நினைச்சு பிளான் பண்ணிருக்காங்க. இது இன்னைக்கு தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் எடுத்து பேசப்படுது. இந்த விஷயத்தை பத்தி எந்த மீடியாவும் வாயை திறக்கவே இல்லை. சில இடங்கள்ல இந்த விஷயம் இன்ஃபுளுசர் மூலமா இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் பதிவு செய்யப்படுது. ஆனா இன்னைக்கு அதிமுகவும் ITவிங்கும் இதை பத்தி எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா இவனுங்கெல்லாம் சைக்கோவா, இவனுங்கெல்லாம் என்ன ஜாம்பி கும்பலா, யாரோடைய பலத்துல இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பணும். இதுதாங்க சட்டம் ஒழுங்கோட லட்சணம், சமூக நீதியோட லட்சணம். திருமாவளவன் அவர்கள் சனாதனத்தை ஒழிக்கிறதுக்காக மட்டும்தான் திமுகவோட இருக்கீங்களா? அப்ப நீங்க பட்டியல் சமூக மக்களுக்கு குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பணும். இந்த கொலைக்கு திருமாவளவன் அவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறதுதான் மக்களோட கேள்வியா இருக்கு. இதெல்லாம் ஆட்சி தானா,
இதெல்லாம் நம்மளாம் நாட்டுலதான் வாழ்றோமா? என்ன கொடுமை இதெல்லாம்! நம்ம வீட்டு பிள்ளைங்களா இருந்தா நம்ம வந்து பாத்துட்டு இருப்போமா? யார் குடும்பத்துல நடந்தாலும் இந்த மாதிரியான வேதனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த ஆட்சியில அப்படின்றதான் சொல்லணும். அடுத்து என்ன விவகாரம் அப்படின்னா, இது வந்து பொள்ளாச்சி பக்கம் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ஒரு இளைஞர் தான், சின்ன பசங்க தான் இந்த போதையிலயும் கஞ்சாலையும் என்ன பண்றோம்னு தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கா போல. அந்த பொண்ணோட வயசு பாத்தீங்கன்னா 16 தான், குழந்தை. இது வந்து அந்த குடும்பத்தினருக்கு தெரியுது, இவன் தொடர்ந்து அந்த பிள்ளையே ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஸ்கூல் போக வேணாம்னு சொல்லி வீட்லயே வச்சிருக்காங்க. இவன் வீட்டுக்கே போய் அந்த பொண்ணையும் அந்த பாட்டியும் வந்து கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு இவனும் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரணடைறான். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கு, என்ன பண்ணிருவாங்க கொலை பண்ணா அப்படின்ற ஒரு நிலைமையை நோக்கி போறாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, போதை வஸ்து. போதைனால வந்து தான் என்ன பண்றோன்னே தெரியாம எல்லாத்துக்கும் ஒரு ஹீரோயிசம் மாதிரி இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணையும் கொன்னு அந்த பாட்டியும் கொன்னு இந்த லட்சணத்துல இவங்க நடந்துட்டு இருக்காங்க. இதுதான் சட்டம் ஒழுங்கின் லட்சணம் அப்படின்னு சொல்லணும். போதை வஸ்து இங்க மட்டுமா இருக்குன்னா, சேலத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட், பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு விவகாரம் நடக்குது. இது போலீஸ் காதுகளுக்கும் போகுது. குழந்தைங்க அங்க போய் கஞ்சா குடிக்கிற மாதிரியும் ஊசி போடுற மாதிரியான சில வீடியோக்களை வந்து பொதுமக்களே எடுத்து கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுக்குறாங்க. திரும்ப அவங்களை வந்து விசாரிக்க சொன்னா அங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறதாக ஒரு கம்ப்ளைண்ட் ஆனது இருக்கு. இந்த இடத்துல இரவுல வந்து தவறான விஷயங்கள் நடக்கிறதாவும் அந்த ஊர்ல இருக்கவங்க சொல்ல செய்யறாங்க. சோ இப்படி எல்லா டைரக்ஷன்லயும் இங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கு. இதுல நீங்க என்ன சாதனை பண்ணிட்டீங்கன்னு 2.0 வேணும், நாங்க தான் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற கேள்வி எழும்பும் இல்லையா? நீங்க வந்ததுல பண்ண சாதனை என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்க சந்தி சிரிக்க வச்சது, போதை பொருளை ஈஸியா மலிவான விலையில மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, பெண்கள் பாதுகாப்புல பிக் 0. நீங்க மத்தவங்களை பார்த்து 0ன்னு சொல்லாதீங்க, உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க. மக்கள் கிட்ட நம்ம வைக்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா நம்ம வீட்டுல குழந்தைங்க எல்லாம் பத்திரமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.